பாலிட்டி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கும். இந்த கான்ஸ்டியூஷன் வந்து எப்படியெல்லாம் உருவாச்சு, எதுக்காக இந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்குனாங்க, யாரெல்லாம் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, ஸோ என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் அதில் வந்து நடந்ததுக்கப்புறம் அந்த கான்ஸ்டியூஷன் வந்து அமலுக்கு வந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம படித்ததுக்கப்புறம் அப்புறம் உள்ளே இருக்கிற அனதர் டாபிக்ஸ் நம்ம படிக்கும்போது நமக்கு வந்து அதை பற்றி ஒரு புரிதல் இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து நான் ப்ரீவியஸ் டேவில் அந்த ஹிஸ்டாரிக்கலை படிச்சுட்டு இப்போ காலையில் 4:30 மணிக்கு பிரசிடென்ட் அப்படிங்கிற டாப்பிக்கை படிக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி 4:30 மணிக்கு எழுந்திரிச்சாச்சு காலையில். ஆக்சுவலாக இன்றைக்கி லேட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 4:30 மணிக்கு எழுந்திரிச்சா ஒரு 7:30 மணி வரைக்கும், ஒரு 7 மணி வரைக்கும் 3 hours கூட ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியாது. ஏன்னா 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஒரு ½ hour ஆகும். 5 மணிக்கு உட்காந்தா ஒரு 7 to 7:30 வரைக்கும் படிக்க முடியும். அப்புறம் ஆஃப்டர்நூன் ஒரு 1 hour, அப்புறம் நைட் ஒரு 1 hour படித்தோம்னா ஒரு 5 hours தான் கவர் ஆகும் பெர் டேக்கு. என்னுடைய பிளான் என்னென்னா ஒரு நாளைக்கு 6 மணி நேரமாவது படிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம எல்லா டாப்பிக்கும் டச் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸாமினேஷன்ஸ்க்கு அப்பியர் ஆக முடியும். ஸோ இப்போ காலையில் வந்து ஒரு 3:30 அந்த மாதிரி எழுந்திரிச்சோம் அப்படின்னா ஒரு 4 o'clock உட்காந்துலாம் படிக்கிறதுக்கு 7 மணி வரைக்கும் படிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய நமக்கு ஒர்க் வந்துடும். ஏன்னா சில பேர் வேலைக்கு போகிறவங்க இருப்பீங்க, சில பேர் ஃபேமிலி இருக்கும், வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டிய வேலை இருக்கும், அவங்க ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய வேலை இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி தான் நம்ம வந்து படித்து ஃபேமிலி மேன் அண்ட் ஒர்க்கிங் பீப்புள் எல்லாமே நெக்ஸ்ட் லெவல் போகணும். ஓகே கைஸ், ஒரு நண்பர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, சார் நான் காலையில் நேரமாகலாம் எந்திரிச்சிட்றேன், எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பட் எந்திரிச்சதுக்கப்புறம் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானே இல்லை, ஸோ அதனால் என்னோட டைம்லாம் வேஸ்ட் ஆகுது மார்னிங் எழுந்திரிச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து காலையில் எந்திரிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேவே நைட்டே வந்து பிளான் பண்ணிடணும். நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு இந்த டாபிக் நம்ம கவர் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணிடணும். இல்லைனா ஏதாவது ஒரு டெஸ்ட் எழுதி முடிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணணும். இல்லை ஒரு ஆன்சர் ரைட்டிங், ஒரு கொஸ்டினுடைய ஆன்சர் ரைட்டிங் எழுதி பார்க்கணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிடணும். ஸோ நம்ம நைட்டு படுக்கிறோம் அப்படின்னா காலையில் எந்திரிச்சதும் இப்போ நம்ம ஒரு கொஸ்டினை பிளான் பண்ணிக்கிறோம், அந்த கொஸ்டினை படித்து முடிச்சுட்டு தான் ஆன்சர் ரைட்டிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு நோட்ஸ் எடுக்கிற மாதிரியே, அதாவது நீங்கள் எப்படி எக்ஸாமில் ஆன்சர் பண்ணுவீங்களோ, மெயின் எக்ஸாமில் ஆன்சர் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே புக்கை பார்த்து எஃபெக்டிவாக, அதாவது இம்ப்ரெசிவாக வந்து ஒரு நோட்ஸை வந்து மேக் பண்ணுங்கள். அதுவே ஒரு போதுமானது மார்னிங் டைமில். ஸோ டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம பிளான் பண்ணாமல் நம்ம எந்திரிச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கனால மட்டும் தான் நம்ம டைம் வேஸ்ட் ஆகுமே தவிர, நம்ம முதல் நாளே பிளான் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக காலையில் டைம் வேஸ்ட் ஆகுது. நான் வந்து நேற்று நைட் பிளான் பண்ண விஷயம்னா காலையில் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சோம், நம்ம ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணி அந்த பிரசிடென்ட் அப்படிங்கிற ஏரியா நம்ம கவர் பண்ணிடணும் பாலிட்டியில், இந்தியன் பாலிட்டியில் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன். ஸோ ஏன் பிரசிடென்ட் அப்படிங்கிற டாபிக் நான் வந்து யோசிக்கிறேன் அப்படின்னா, நமக்கு தெரியும் இந்த லாஸ்ட் வீக்கில் நம்மளுடைய இந்தியன் பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்தியாவில் வந்து 15th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ், அதாவது நம்ம முக்கியமான கரண்ட் ஈவெண்ட்ஸ் வரும்போது கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஓரியன்டாக கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எக்ஸாமினேஷனில். ஸோ இது கண்டிப்பாக நம்ம வந்து நிறையா அடிப்படை உரிமைகள், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து கேட்டிருப்பாங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வரதை பார்த்துருப்போம். தென் ரிலேஷன்ஷிப் வித் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படி நிறையா பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து இப்போ பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்திருக்கிறதுனால மேபி அதில் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால் இந்த டாபிக் நான் செலக்ட் பண்ணேன். பிரசிடென்ட் எலெக்ஷனில் அதாவது அவர் வந்து அவருடைய தகுதிகள் என்ன, எப்படி அவர் எலெக்ட் பண்ணுறாங்க, யாரெல்லாம் ஓட் பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள், அப்புறம் யாரால் வந்து குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்கு எலிஜிபிள், அவங்களுடைய குவாலிஃபிகேஷன், அதாவது குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், வேட்புமனு தாக்கல் பண்ணணும்னா என்னென்ன அப்ளிகபிள் ஆகணும், தென் எம்எல்ஏஸுடைய ஓட் கவுண்டிங் என்ன, எம்பிஸோட ஓட் கவுண்டிங் என்ன, அப்புறம் அவருக்கான லிபரலிட்டி, அதாவது அவர் வந்து அவர் மேலே எந்த ஒரு கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஸோ அவர் வந்து இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்க முடியாது அவருக்கு அந்த பதவி காலத்தில். ஸோ அவர் வந்து பதவி நீக்கம் எப்படி செய்யலாம், பதவி நியமனம் என்ன ஆக்ட் படி செய்கிறாங்க, அவருடைய வேக்கன்சி எப்படி வந்து உருவாகுது, இந்த பதவிக்கான வேக்கன்சி, அப்புறம் யாரையெல்லாம் நியமிச்சிருக்கிறாரு, அதாவது நம்மளுடைய ஸ்டேட் வைஸ் சென்ட்ரல் வைஸ் நிறையா வந்து ஹையஸ்ட் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க, அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸ் அண்டு ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அப்புறம் அதர் ஜட்ஜஸ்ஸு, இவங்களெல்லாம் வந்து நாமினேட் பண்ணுறாரு. அட்டர்னி ஜெனரல், ஆடிட்டர் ஜெனரல், இந்த மாதிரி நிறைய பேர் நியமனம் பண்ணுறாரு. இது யாருன்னு நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும். அப்புறம் அவருடைய பவர்ஸ்லாம் என்னென்ன, லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் என்னென்ன, ஃபினான்ஷியல் பவர்ஸ் என்ன, அப்புறம் ஜுடிஷியல் பவர் என்ன, அவர் வந்து மன்னிக்கும் அதிகாரம் இருக்குது, அவர் வந்து எதன்படி நம்ம எந்த ஆக்ட் படி அவர் வந்து ஒரு ஆயுள் தண்டனை, அது மரண தண்டனை கைதிகளுக்கு மன்னிப்பு வழங்கலாம். அப்புறம் அவருடைய மிலிட்ரி ஆக்ட்ஸ் பவர்ஸ், அதாவது இராணுவ அதிகாரங்கள், அப்புறம் வந்து இந்த நிதிநிலை நெருக்கடி இருக்குல்ல, தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து எந்தெந்த ஆக்ட் படி பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது வீட்டோ பவர்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது தடை, அவர் வந்து எந்தெந்த மசோதா மேலே தான் மசோதா மேலே என்னென்ன தடைகள்லாம் வந்து விதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி படிக்கணும். குடியரசுத் தலைவருடைய சிறப்பு சலுகைகள் என்னென்னு படிக்கணும், அவருடைய சேலரி, அப்புறம் அந்த கான்ஸ்டியூஷனில் குடியரசுத் தலைவர்னால் யார், அவருடைய பவர்ஸ் என்ன அப்படிங்கிற பேசிக் அந்த கான்செப்டுவல் படிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து குடியரசுத் தலைவருடைய அந்த பிரசிடென்ட் அப்படிங்கிற பார்ட்டு இந்தியன் பாலிட்டியில் இருக்குது. ஸோ நான் அடுத்த நோட்ஸை வந்து பிடிஎஃபாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஜஸ்ட் ஃபார் அன் ஐடியா. நீங்கள் வந்து இதை அப்படியே வச்சு படிக்காதீங்க. எப்படி நம்ம வந்து இந்தியன் பாலிட்டி அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, லக்ஷ்மிகாந்த் எடுத்தோம்னா அதில் வந்து அப்படியே அப்படியே பேராவைஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எப்படி நம்ம அந்த நோட்ஸ் எடுக்க முடியும் எஃபெக்டிவாக அப்படிங்கிறதுக்கான சின்ன ஒரு
ஐடியா தான். இதை வச்சு நீங்கள் உங்களுடைய ஓன் நோட்ஸை மேக் பண்ணுங்கள். தென் ஃபைனலி வெரி ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் யாரெல்லாம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்திருக்காங்க அவங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய 15th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா செலக்ட் பண்ணியாச்சு நம்ம இந்தியாவுக்கு, திரௌபதி முர்மு அவங்க. ஸோ இவங்க வந்து முதல் பழங்குடியின மக்கள்லேருந்து வந்த ஒரு பிரசிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது பெண் குடியரசுத் தலைவர். முதல் பெண் குடியரசுத் தலைவர் வந்து பிரதிபா பாட்டில், நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். இவங்க வந்து இரண்டாவது பெண் குடியரசுத் தலைவர். பழங்குடியின மக்கள்லேருந்து வந்த முதல் பெண் குடியரசுத் தலைவர் இவங்க தான் அப்படிங்கிற பெருமையை திரௌபதி முர்மு அவங்களுக்கு சேரும். ஓகே கைஸ், இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ வில் மீட் யூ அட் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.